ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று வடக்கு மாகாணத்திற்கு விசேட விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். இவ்விஜயத்தின் போது யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்வுகளில் ஜனாதிபதி பங்கேற்கவுள்ளார். அதன்படி இன்று முற்பகல் 10 மணியளவில் மன்னார் மாவட்டத்தில் கொன்னையன் குடியிருப்பு பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் திட்டத்தை தேசிய மின்சார கட்டமைப்பில் இணைக்கும் நிகழ்வை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கவுள்ளார். அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு சவுத் பார்க் காற்றாலை மின் திட்டத்துக்கான அடிக்கல்லை ஜனாதிபதி நாட்டவுள்ளார். அதன் பின்னர் யாழ்ப்பாணம் வேலணை ஐயனார் கோயில் முன்றிலில் நடைபெறும் தைப்பொங்கல் விழாவில் இன்று பிற்பகல் 2 மணியளவில் ஜனாதிபதி பங்கேற்கவுள்ளார். அத்துடன் மானிப்பாய் மருதடி விநாயகர் கோயில் வளாகத்தில் வடக்கு மாகாண சுற்றுலா அபிவிருத்தி சபையால் நடத்தப்படும் பொங்கல் விழாவிலும் இன்று மாலை ஜனாதிபதி பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தென்மராட்சி மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நாளை காலை நடைபெறவுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 2500 குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தையும் ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்க உள்ளார். இதன்போது பயனாளர்களுக்கு நிவாரண நிதிக்கான காசோலைகளையும் ஜனாதிபதி வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெறவுள்ள போதைப் பொருளுக்கு எதிரான முழுநாடும் ஒன்றாக தேசிய கருத்திட்ட நிகழ்வில் ஜனாதிபதி நாளை பிற்பகல் கலந்து கொண்டு விசேட உரையாற்ற உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது.